இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான சமீபத்திய பதற்றத்தை தொடர்ந்து இந்திய விமானப்படை ராவல்பிண்டியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவத்தின் பொது தலைமையகத்திற்கு அருகிலுள்ள நூர்கான் விமானப்படை தளத்தை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் நடந்த வேளையில் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசிம் முனீர் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு ரகசிய ஆள்மாறாட்டு தளத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானுடன் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட இந்த தாக்குதல் நூர்கான் விமானப்படை தளத்தில் சேதத்தை ஏற்படுத்தியதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்திய அரசாங்கம் வெளியிட்ட செயற்கைக்கோள் படங்கள் அந்த தளத்தில் அமைந்திருந்த முக்கிய உள்கட்டமைப்புகள், கட்டுப்பாட்டு மையங்கள், விமான பராமரிப்பு நிலைகள் மற்றும் ராணுவ தொடர்பு வசதிகள் உள்ளிட்டவை முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளதை தெளிவாக காட்டுகின்றன. இத்தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவத்தின் பொது தலைமையகத்திற்கு மிக அருகிலேயே நிகழ்ந்ததால் பாதுகாப்பு நிலைமை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் அவசரமாக பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை இந்திய விமானப்படையின் தாக்குதலின் துல்லியத்தையும் திட்டமிட்ட செயல்பாட்டின் அளவையும் எடுத்துக்காட்டுவதாக பார்க்கப்படுகிறது. மேலும் நூர்கான் விமானப்படை தளத்தின் மீது நிகழ்ந்த இந்த தாக்குதல் ராவல்பிண்டி பகுதியில் நடைபெறும் பாகிஸ்தான் ராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மீண்டும் முழுமையாக பரிசீலிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. பாதுகாப்பு துறையினரிடையே தற்பொழுது நடைபெற்று வரும் கலந்துரையாடல்களில் ராணுவ தளபதியின் தற்போதைய செயல்பாட்டு மையத்தை ராவல்பிண்டியிலிருந்து வேறு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றும் திட்டங்கள் குறித்து தீவிரமாக பேசப்படுவதாக தகவல் கூறுகின்றன. இந்த தாக்குதல் இந்தியாவிற்கு பாகிஸ்தானின் எல்லைக்குள் ஆழமாக நுழைந்து மிக முக்கிய இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. இதன் விளைவாக பாகிஸ்தான் தனது தேசிய பாதுகாப்பு திட்டங்களில் அடிப்படையான மாற்றங்களை மேற்கொள்ளும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டதை இந்த சம்பவம் குறிப்பிடுகின்றது. நூர்கான் மீதான தாக்குதல் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு வலுவான செய்தியாக கருதப்படுகிறது. பாகிஸ்தானின் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளுக்கு எதிராக அதன் ராணுவ திறன்களையும் உறுதியையும் வலியுறுத்துகிறது. இதற்கிடையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் பதில் குறிப்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அதன் செய்தி தொடர்பாளர் கூறியது உறுதியான ஆதாரங்கள் இல்லாததால் விமர்சிக்கப்பட்டது. தாக்கப்பட்ட இலக்குகளின் வீடியோக்கள் மற்றும் படங்கள் உட்பட பாகிஸ்தானின் கூற்றுகளை உறுதியான ஆதாரங்களுடன் இந்தியா எதிர்த்துள்ளது. இது பாகிஸ்தானின் ராணுவ கூற்றுகள் ஆதாரமற்றவை என்ற கதையை மேலும் தூண்டுகிறது. இன்னும் இதே மாதிரியான செய்திகளை கேட்கறதுக்கு சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்.